வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஐரோப்பிய நாடுகளில் 8 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு திங்கள்கிழமை நாடு திரும்பிய தமிழக முதல்வர் ஸ்டாலின், மாநிலத்தின் முதலீட்டுத் திறனை வெளிப்படுத்த இதுபோன்ற வெளிநாட்டு பயணங்கள் அவசியம் என்று வலியுறுத்தினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு தனது பயணத்தின் போது 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும், இதன் மூலம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு உறுதிமொழிகள் கொண்டுவரப்பட்டதாகவும், இதன் மூலம் 17,613 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 10 புதிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆர்வம் தெரிவித்துள்ளதாகவும், 6 நிறுவனங்கள் உயர்கல்வி மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகளில் கூட்டு முயற்சிகளை தொடங்க ஒப்புக்கொண்டதாகவும் முதல்வர் கூறினார். கூடுதலாக, ஏற்கனவே மாநிலத்தில் முதலீடு செய்த 17 நிறுவனங்கள் தமிழ்நாட்டின் வணிகச் சூழலில் முதலீட்டாளர்களின் வலுவான நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் மற்ற பகுதிகளை கருத்தில் கொள்ளாமல் மேலும் விரிவாக்கம் செய்வதாக அவருக்கு உறுதியளித்தன. கடந்த 4.5 ஆண்டுகளில் அளவு மற்றும் பலன்களின் அடிப்படையில் இந்த பயணத்தை ஸ்டாலின் மிகவும் குறிப்பிடத்தக்க வெளிநாட்டு பயணம் என்று விவரித்தார். இந்த சுற்றுப்பயணம் மட்டுமே தனது முந்தைய பயணங்களுடன் ஒப்பிடும்போது மிக உயர்ந்த அளவிலான முதலீடுகளை பெற்றுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இது ஒரு வெற்றிகரமான மற்றும் பெருமைமிக்க வருகை என்று கூறிய அவர், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைக்கும் அடையாள தருணத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். இது இந்த நோக்கத்திற்கு பெருமை சேர்த்தது என்று அவர் கூறினார். வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஸ்டாலின், ஜெர்மனி மாநாட்டில் முதலீட்டாளர்கள் அவரது விளக்க காட்சியை கேட்ட பின்னரே தமிழ்நாட்டின் திறனை உணர்ந்ததாக தெரிவித்ததாக குறிப்பிட்டார். பல ஜெர்மன் முதலீட்டாளர்கள் தங்கள் நாட்டிலிருந்து அதிகமான வணிகங்கள் விரைவில் தமிழ்நாட்டில் செயல்பாடுகளை நிறுவும் என்று நம்பிக்கை தெரிவித்ததாகவும், இது நேரடி ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். தனது சர்வதேச வருகைகள் முதலீட்டை ஈர்ப்பதில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான பரந்த உறவுகளை வலுப்படுத்தவும் உதவுகின்றன என்று முதலமைச்சர் விளக்கினார். ஒரு மாநிலத்தின் தலைவர் வெளிநாடுகளில் உள்ள சகாக்களுடன் தொடர்பு கொள்ளும்போது உறவுகள் வணிகத்திற்கு அப்பால் நீண்ட ஆழமான கூட்டாண்மைகளாக உருவாகின்றன. அதுதான் இந்த வருகையின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று அவர் கூறினார். எதிர்காலத்தை பற்றி யோசித்து பார்த்தால், 2,000 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்ட டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை திறந்து வைப்பதற்கும் 1,100 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய தொழில்களுக்கு அடித்தளம் அமைப்பதற்கும் செப்டம்பர் 11 தேதி ஓசூருக்கு செல்வதாக ஸ்டாலின் அறிவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்றதைப் போலவே ஓசூரில் ஒரு முதலீட்டாளர் சந்திப்பும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான கோடி முதலீடுகளை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற சுற்றுப்பயணங்கள் மூலம் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான தனது முயற்சிகள் இடைவிடாமல் தொடரும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.